வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. பல்வேறு துறைகளில் தொண்டாற்றியவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் விருதுகளையும் வழங்கினார். திருவள்ளுவர் நாளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு 4 வாக்குறுதிகளை அளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வள்ளுவர் சொன்ன 4 வாக்குகளை திமுக ஆட்சியின் அடிநாதம் என்றும் முதலமைச்சர் உறுதி. உழவுக்கு உதவி செய்யும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் மாட்டுப் பொங்கல் விழா. மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி உழவர்கள் உற்சாகம். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை. பொங்கல் விடுமுறையொட்டி குற்றாலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவியில் சீரான தண்ணீர் வரத்து இருப்பதால் மக்கள் உற்சாகம். சென்னையில் டபுள் டெக்கர் பேருந்தில் பயணித்து பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஞாயிற்றுக்கிழமை வரை இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிப்பு. கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை இம்மாத இறுதியில் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆய்வுக்கு பிறகு அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். பாலிவுட் திரைத்துறை கடந்த 8 ஆண்டுகளில் மாற்றம் கண்டுள்ளதாக இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் கருத்து. படைப்பாற்றல் இல்லாதவர்கள் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் இருப்பதாகவும் பேட்டி. மகாராஷ்டிர மாநகராட்சி தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக உத்தவ் தாக்கரே குற்றச்சாட்டு. புகார் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையர் தினேஷ் வக்மேர் விளக்கம். கடும் குளிர் நிலவுவதால் ஜம்மு காஷ்மீர் தால் ஏரியின் ஒரு பகுதி உறைந்தது. வரும் நாட்களில் அதிக உறைபனி கொட்டும் என தகவல். சாய் பல்லவி நடித்துள்ள பாலிவுட் படத்தின் முதல் பார்வை போஸ்டர் வெளியீடு. இன்று டீசர் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடக்கம். முதல் ஆட்டத்தில் அமெரிக்காவை வீழ்த்திய இந்திய அணி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.